நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி, ஜூலை மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 12:15 மற்றும் 1:15. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று காலை 6:13 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை மரண யோகம், பின்பு காலை 11:24 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:24 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். பயணங்கள் ஓரளவு சிறப்பாக அமையுங்க. வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். சாதிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். ரசிகர்களின் பேராதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிலவில் இருந்த பண பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடும். ஓரளவு திருப்திகரமாக எல்லாம் இருக்க கொடுங்க. பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாக கூடிய சூழல் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். இன்று நீங்க நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். மேன்மையான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். இருந்தாலும் பெண்கள் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். காதல் கொஞ்சம் நெருக்கடியை தான் கொண்டு இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. என்று மாணவ கண்மணிகள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில ஜெயித்து காட்ட முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இதமான சூழல் வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். நன்மைகளும் உங்களை தேடி பெற கொடுங்க. நவீன முறைகளை கையாண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பரணி. என்று விவசாயத்துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க தாராளமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு சிரமங்களை சரிக்கட்டி விடும் நாளாக இருக்கக்கூடும். கிருத்திகை. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சில தந்திரங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடிவாதை போக்கை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். என்று நிதானமாக இருந்தால் காரியங்கள் வெற்றி இருக்கும். பொருளாதாரம் சீராக உயரும். விவசாய துறையை சார்ந்தவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று ஓரளவு காரியங்கள் கைகூடும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தாயாருடன் வீண் விவாதம் வந்து செல்லுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். மனதிற்கு இதமான செய்திகள் வரக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். அவருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீருங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும். உழைப்பால் உயரும் நாகரிக்க கொடுங்க. பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். நவீன முறைகளை கையாண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். விவசாய கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விற்று திருந்து நிம்மதியான சூழல் ஏற்படுத்தும். என்று மனம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தின் பொருளாதார நிலை சீராக இருக்க கொடுங்க. வியாபார நுணுக்கத்துடன் என்று நீங்க செயல்படுவீர்கள். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் இருக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காதலில் நீங்க யோசித்துதான் முடிவெடுக்க வேண்டும். இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம்.
பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று மாணவர்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்ற மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். மேன்மையான சூழல் கண்டிப்பாக இருக்கும். எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. ரோகிணி. குடும்ப பொருளாதாரம் கண்டிப்பாக இருக்கும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கிய நபர்களின் அறிமுகம் இருக்குங்க. பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். மிருக சிரிஷம். என்று ஓரளவு நன்மைகள் தேடி வர கொடுங்க. பண பட்டுவாடா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். நவீன முறைகளை கையாளுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி கிட்டும். என்று உத்தியோகத்தின் தலைமை நம்பிக்கை பெறுவீர்கள். என்று நீங்க பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்தி கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள் பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்பாக இருந்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உறுதுணையாக நண்பர்கள் இருப்பார்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கை இன்று ஓங்கி இருக்க கொடுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிந்து விடுவீர்கள். பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பழைய வேலையாட்களை மாற்றக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். உத்தியோகத்தில் நிர்வாக திறமை பளிச்சிடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் தொடர்பும் தொண்டர்களின் ஆதரவும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில முடிவுகளை மேற்கொள்வீர்கள். என்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபங்கள் வெளிப்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று பெரிய பிரச்சனை இல்லைங்க. இருந்தாலும் கவன நடைமுறை பின்பற்ற வேண்டும். என்று காதலில் குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாளில் எதையும் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்ற மேன்மையான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கலைத்தொழில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மனம் என்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. உங்களுடைய பிடிவாத போக்கை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டும். என்று எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்ற விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். யதார்த்தமான பேச்சு கண்டிப்பாக சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும். பார்த்துக் கொள்ளுங்கள். முறையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். என்று உங்க வாழ்க்கையில் எல்லா வகையிலும் மாற்றங்கள் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். நவீன முறைகளை கையாளுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். என்று ஓரளவு
சிரமங்கள் எல்லாம் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நாள் நீங்க பக்குவமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு அபாரமான திறமை இருக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். கடனாக கொடுத்த பணத்தை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். வியாபாரத்தில் இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தங்கு தடையின்றி இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. பணிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று ஓரளவு உற்சாகம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது மிக நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அனுசரித்தும் செல்ல வேண்டும். நல்ல பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று மன மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். இன்று காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வீர்கள். திருமணத்தில் போய் முடிய கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. கடமைகள் கண்டிப்பாக நடப்பாக கூட்டும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூட்டும். நேர்மையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். புத்துணர்ச்சி கூடும் நாக இருக்க கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக கொடுங்க. இறைவனை மட்டும் வழிபடுங்கள். வேறு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். ஆயில்யம். என்று பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிறப்பாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க. மாணவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பதட்டம் குழப்பம் தயவு செய்து அடைய வேண்டாம். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். துடிப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று நீங்க தனித்து செயல்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அலைச்சல் தரும் பணிகளில் ஈடுபட வேண்டாம். டென்ஷன் தரக்கூடிய வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம். என்று குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடும். தள்ளி போன விஷயங்கள் கண்டிப்பாக உடனே நடைபெற கொடுங்க. உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் இன்று நீங்கள் நுணுக்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களை கண்டிப்பாக ஒத்துழைப்பு செய்து கொடுப்பார்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. சிலருக்கு வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நெருங்கி வரை அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் இருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உங்க வாழ்க்கையில் பொருளாதார நிலை சிறப்பாக அமைய கொடுங்க. குடும்ப தேவைகள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். கடன்கள் அனைத்தும் குறைந்துவிடக் கொடுங்க. சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை மாறிவிடக்கூடும். பெண்கள் இன்று எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் இன்று புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கடனாக கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப கிடைக்க கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று நீங்க விடாபடியாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள்.
அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சகோதரருடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக சரியாகுங்க. சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள், அதனை மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள். பூரம், நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். தள்ளி போன விஷயங்கள் உடனடியாக முடிய கொடுங்க. மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். மதிய வேலை கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபாரத்தில் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை கண்டிப்பாக சரியாகும். இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். உத்திரம், என்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கிடைப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பொருளாதாரம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடும். சிறப்பாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்னும் நல்ல மனசுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று நீங்க எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பழைய பாக்கிகளை இன்று நீங்க வசூல் செய்து விடுவீர்கள். பேச்சில் உங்களுக்கு முதிர்ச்சி தெரியக்கூடும். சவால்களை வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. பிள்ளைகளால் இன்று நீங்க பெருமை அடைவீர்கள். அரசாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் தலைமையின் கீழ் நெருக்கமாவீர்கள். நிதானமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நினைத்ததை முடிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்வர்கள். வேலை பளு குறைந்து விடக்கூடும். பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியும் வரை பொறுமையாக இருங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதமாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். வேலை பலுவையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபரால் இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் கூடுமானவரை முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். சுலபமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெற கொடுங்க. எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். என்று காதல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. காதலை பொறுத்தவரை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று மாணவர்கள், படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று நீங்க செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். பேச்சிலும் உங்களுக்கு முதிர்ச்சி தெரிய கொடுங்க. சவால்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கும். அஸ்தம், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். நட்பாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நேர்மை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். சித்திரை, இன்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கடனாக கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப கிடைக்குங்க. உற்சாக மிகுதியால் இன்று நீங்க மன மகிழ்ச்சி அடையக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாக கூடிய சூழலும் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எது எப்படியோ சாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. ரசிகர்களின் பேராதரவை பெறுவீர்கள். நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று ஓரளவு பண பாக்கிகள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். வாடிக்கையாளர் ரசனையை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்ட கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. சுப விரயங்கள் யாவும் கண்டிப்பாக கைகூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்புகள் அற்புதமாக வரக்கூடுங்க. உங்களுடைய தனித்திறமைகளை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். வெளி உலகத்திற்கு நீங்கள் யார் என்பதை கண்டிப்பாக காட்டுவீர்கள். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. சாதகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பகைவர்களால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள்.
பெண்கள் யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். பெண்களுக்கென்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. காதலை பற்றின புரிதல் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு கண்டிப்பாக காதல் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லதொரு உயர்வுகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று கேட்ட இடத்தில் உங்களுக்கு பண வரவு கிடைப்பதினால் மன மகிழ்ச்சி கூடும். செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். சக ஊழியர்கள் பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு கலைத்துறையில் ஆர்வம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுவாதி. பண செலவை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். விசாகம். இன்று திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா துறைகளிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இன்று மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். இன்று நீங்க நல்ல உயர்வுகளை பெரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று செய்யும் செயலில் உங்களுக்கு நிதானம் வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்யும் பொழுது கவனம் வேண்டும். இன்று அடிப்படை விஷயங்களை நீங்க ரொம்ப அருமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் அழிந்து தெரிந்து முடிப்பீர்கள். இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. பழைய கடனை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஓரளவு நல்ல லாபம் வரக்கூடிய சூழல் இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. இன்று எதையோ சாதித்தது போல் உணர்ந்து கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அக்கறையுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பாராத லாபங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று நீங்க மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று அற்புதமாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு நடத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காதல் உங்களுக்கு குளறுபடிகள் இருந்தாலும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கண்டிப்பாக சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. போட்டிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தடைகளை தாண்டியும் இன்று முன்னேறி செல்வீர்கள். இந்த உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. இன்று நீங்க வெயிலில் அதிகம் சுற்றி தெரிய வேண்டாம். அனுஷம். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தன வரவும் சீராக வரக்கூடும். சவாலான வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. கேட்டை. இன்று குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள்.
போட்டிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. புதிய தொடர்புகள் இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். என்னிடம் அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. சவாலான வேலைகளையும் சாதனமாக முடிப்பீர்கள். சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். திறமைகள் எதிலும் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். லாபம் எதிலும் உண்டாகக்கூடும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல திருப்பங்கள் உருவாக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இடம் பொருள் யாவல் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. ஏனென்றால் டக்குன்று வரக்கூடிய கோபங்கள் எங்க வேணா வரக்கூடுங்க. அதனால் சில பின்னடைவு ஏற்பட கொடுங்க. உடலை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். உடல் சூடு அதிகரிக்க கொடுங்க. நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அவ்வப்போது டென்ஷன் ஆவீர்கள். டென்ஷனை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடைபெறக்கூடும். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கு இன்று முடிவு கட்டக்கூடும். பெண்கள் இன்று இனிமையாக பேசி பொழுதை கிடைப்பீர்கள். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலை விட்டுக் கொடுப்பதும் அமைதி கொள்வதும் மிக நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். காதலில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் அமைதியாக கையாளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுத்தும் செல்ல வேண்டும். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று வெளிநாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சவாலான வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சகோதர வகையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பொதுநல காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். சமூக பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டம் செய்யும் செயலில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார உயர்வுகள் இன்று உண்டாக கொடுங்க. தெய்வீக காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இந்த வாய்ப்புகள் உங்கள் பக்கம் கண்டிப்பாக நல்ல முறையில் இயக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உத்திராடம் கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. கடந்த கால பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்திலும் இன்று ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்கள் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விட்டுக் கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லையும் இன்றை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். இன்று உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் உஷ்ணம் அடையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. மகரம் ராசினியர்கள், இன்று செய்யும் செயலை கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டும். எதையும் அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்கும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் அரும்பாடுபடுவீர்கள். அடிக்கடி பய உணர்வு போன்றவை ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அவ்வப்போது டென்ஷன் ஆவீர்கள். விட்டுக் கொடுத்து செல்வது எதிலும் நல்லது. உற்றார் உறவினர்களின் வருகை கண்டிப்பாக இருக்கக்கூடும். கடந்த கால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடுங்க. அமோகமான நாளாகவும் இருக்க கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தெய்வீக காரியங்களில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிலரின் ஆசை வார்த்தைகளை ஏமாந்து விட வேண்டாம். பார்த்து பேசுங்கள். ரகசியங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தகுதிக்கேற்ற வேலை கண்டிப்பாக அமையும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பெண்கள் இன்று வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். துடிப்புடன் செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று விட்டுக் கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். உறவரிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். என்று காதலை பொறுத்தவரை கவனமாக செயல்படுங்கள். சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். காதலில் நீங்க இப்போதைக்கு தெளிவான முடிவெடுப்பது உங்க கையில் உள்ளது. காதலை பொறுத்தவரை அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு
பிறர் விஷயங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். பொருளாதார உயர்வும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்து விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொதுநல காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரக்கூடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். என்று நீங்க உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அமோகமான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். நண்பருடன் இன்று மனம் விட்டு பேசுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். உடல் உஷ்ணம் அடையக்கூடுங்க. நிறையாக நீங்க நீராகாரம் போன்ற தண்ணியை குடிப்பது நல்லது. உடலை கொஞ்சம் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று வாழ்க்கையில் நீங்க எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடுங்க. அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அபூர்வமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். பொருளாதார உயர்வுகளும் இன்று உண்டாக கொடுங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் நடைபெறக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிரமங்கள் ஓரளவு சரியாக கொடுங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. அயராத உழைப்பின் காரணமாக கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள். இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனம் விரும்பும் வகையில் எதிலும் நீங்க ஈடுபடுவீர்கள். பெண்கள் என்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தை பார்த்துக் கொள்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு என்று மனதுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க செய்யும் பொழுது இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதும். காதலில் குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்கும். காதல் இப்போதைக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்தாலும் போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும் என்று நம்புங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதேபோல் இன்று மாணவர்கள் உடல் உஷ்ணம் அடையக்கூடும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக காய் நகர்த்தி இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். அபாரமான திறமை இன்று வெளிப்படக்கூடும். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. இன்று யோகமான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க பதட்டம் இல்லாமல் எதிர்கொள்வது மிக நல்லது. சதயம். உடல் உஷ்ணம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டுங்க. ஓரளவு அமோகமான நாளாக இருக்கக்கூடும். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். எதையும் அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். போராட்டாத்தி. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புவது நல்லது. காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பிரச்சனைகள் வேண்டாம். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். என்று நீங்க எதிலும் நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மீனும் ராசினியர்கள். இந்த அனைத்து காரியங்களையும் வெற்றி இருக்கும். சவாலான வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள்.
காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்குங்க. எழுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிலரின் ஆசை வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதிக முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டுங்க. கடுமையான உழைப்பு தான் இன்று வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சவாலான காரியங்களை கூட ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இருந்தாலும் நாவடக்கம் என்பது தேவைப்படும் நாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். புதிய வேலை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இரவு நேர பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தகுதி திறமைகளை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல காலமாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க வேண்டாத பிரச்சனைகளுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். இன்று நல்ல வகையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஓரளவு உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. அதே போல் பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்று சொல்ல முடியும். திட்டமிடுதல் என்பது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நேரம் செலவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கண்டிப்பாக கொடுத்து விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து விடக்கூடும். பெண்கள் இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். அந்நிய தேச பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பெண்களுக்கென்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். என்று காதல மட்டும் கொஞ்சம் நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கும். பதட்டமும் குழப்பமும் இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் தான் கவனமாக செயல்பட வேண்டும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். மாணவர்கள் இன்று அன்பை வெளிப்படுத்தும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சகோதரனுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த சுமைகள் விலகி செல்லக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமைந்துவிடக்கூடும். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. எதையும் சிரமம் இல்லாமல் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. இன்று நீங்க சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்ய பார்ப்பீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். உங்களை பார்த்து அனைவரும் பாராட்ட கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். திருப்பு முனையும் இன்று ஏற்படக்கூடும். ரேவதி. சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனமும் இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். என்று நீங்க விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.